எல்லாவும் கௌரி புத்திரனின் தரிசனம் பெற்று தன்யம் அடைந்தார்கள். பிரச்சண்டனின் வழியில் நடந்த சசிபிரபா மோகாசுரனை நோக்கி தவம் இருந்தாள். சிவனின் ஆணையின்படி வந்த கௌரி புத்திரனை கண்டு மகரிஷி வேதவியாசர் மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்கு உதவியாக காவியத்தை எழுத வந்த கௌரி புத்திரன் தந்தை அளித்த தந்தத்தை உடைத்து எழுதினார். பிரச்சண்ட கபாலியின் துன்புறுத்தலை சிவபெருமானிடம் சுக்கராச்சாரியார் கூறினார். கவலை அடைந்த தேவி பார்வதிக்கு சிவன் ஆறுதல் கூறினார். கணேசதாசனுக்கும் கீர்த்திக்கும் பேலாவுக்கும் கௌரி புத்திரன் ஆசி வழங்கினார். அங்கு சசிபிரபா மோகாசுரனை எழுந்தருளும்படி கூறிக்கொண்டிருந்தாள். பகவான் மோகாசுர எழுந்தருளுங்கள். நம் பட்டத்து ராணி கீர்த்தி இங்கு காணவில்லை. வா போய் தேடலாம். இது யாரோ பயங்கரமான ராட்சசி அரக்கியாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை, இது மகாராஜா சசிவாகனின் மனைவி சசி பிரபாதான். இப்பொழுது ஏதோ தந்திரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் இங்கிருப்பது நல்லதல்ல. வா சென்று விடலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நான் சர்வசக்திமான் மொகாசுர், பகவான் மொகாசுரன். சராசரத்தை காப்பாற்ற வந்த பகவான் மொகாசுரன். ஓம் கம் கணபதி அங்கிருந்துதான் குரல் வருகிறது. ஓம் கம் கணபதியே நம. ஓம் கங் கணபதே நம. ஓம் கம் கணபதியே நம. ஓம் கங் கணபதே நம. ஓம் கம் கணபதியே நம. ஓம் கங் கணபதே நம. ஓம் கம் கணபதியே நம. மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு, மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு, மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு வணங்குகிறோம் பட்டத்து ராணி. வாருங்கள் பட்டத்து ராணியே, மகாராஜா உங்களுக்காக காத்திருக்கிறார். பக்தவத்சலா, மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேஷா, உங்களுக்கு ஜெய். சேனாதிபதி, தாங்கள் இங்கு வருவீர்கள் என்று ஸ்ரீ கணேசரின் கருணையால் எங்களுக்கு முன்பே தெரியும். ஜெய் ஸ்ரீ கணேஷா. ஓம் கங் கணபதே நம. ஜெய் ஸ்ரீ கணேஷா. கணபதே நம. ஓம் கங் கணபதே. புறப்படலாம் சேனாதிபதி அவர்களே. வாருங்கள். ஓம் கங் கணபதே நம. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. நான் தான் சர்வசக்திமான் மொகாசுர். நான் இந்த சராசரத்தையே என் காலில் விழ வைப்பேன். எனக்கு அடிமையாக்க வருகிறேன். பூலோக வாசிகளே,
என்னிடமிருந்து தப்பிக்க ஒரு உபாயம் இருக்கிறது. என்னை மட்டும் ஆராதியுங்கள். எச்சரிக்கிறேன். நான் சர்வசக்திமான் மொகாசூர், சராசரத்தை காப்பாற்ற வந்த பகவான் மொகாசுரன். துஷ்ட பிருகுபுத்திர சுக்ராச்சாரியாரே, உன் துஷ்டத்தனம் எல்லை மீறி போய்கொண்டு இருக்கிறது. அசுரகுரு என்ற ஆணவம் உனக்கு. அசுரகுருவின் எதிரியாகி அவ்வப்போது மகா கணேசரின் அவதாரத்தால் யமலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாய். உன் துஷ்டத்தனத்துக்கு முடிவு கட்ட அனைவருக்கும் முன் நான் உனக்கு முடிவு கட்ட வந்திருக்கிறேன். நான் தத்தர்களுக்கு, அசுரர்களுக்கு, ராட்சசர்களுக்கு ஒரே ஒரு சுவாமி, சர்வசக்திமான் பகவான் மொகாசூர் தான். மகாசூரா, உலகம் படைத்த நாள் முதலாய் சராசரத்தின் சக்திமான் பகவானாக பூஜை செய்து வரும் 3 உலகத்தின் சுவாமி விஸ்வேஸ்வர பகவான் சிவசங்கர் தான். இப்பொழுது நீ உன்னை சர்வசக்திமான் பகவானாக கூறி ஏன் சர்வநாசத்தை வரவழைத்துக் கொள்கிறாய்? சர்வநாசம்? சர்வநாசமாக போவது உண்மைதான். அந்த சர்வநாசத்தை உன் சிவன் கூட செய்ய முடியாது. இப்பொழுது நீ சர்வசக்திமான் பகவான் மொகாசுரனிடம் அகண்ட உருவத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். நீ தப்பிக்க முடியாது. சிவ 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 சிவ, அகங்காரம் ஆணவம் தலைக்கேறி பேசுகிறாய் நீ. அதனால்தான் சராசரத்தில் இதுவரை வந்த ஒவ்வொரு தத்த தானவ ராட்சசரும் சர்வநாசமாகி இருக்கிறார்கள். அதே நிலை உனக்கும் வந்துவிடும் மொகாசூரா. எச்சரிக்கையாக நடந்து கொள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது சராசரம், மும்மூர்த்திகளும் மகா கணேசரும். சராசரத்தில் இருப்பவரிடம் என் கோபத்தை காமிக்கும் முன் உன்னை யமலோகம் அனுப்பி விடுகிறேன். இப்போது பார் என் தாக்குதலை. ஜெய ஜெய சிவசங்கரா, ஜெய சிவசங்கரா. என் ஆராதனைக்குரிய சிவசங்கர் உன் முயற்சியை முறியடித்து விடுவார் மூர்க்கா. நீ உன் விளையாட்டுகளை என்னிடம் காண்பிக்காதே மொகாசூரா. மரியாதையாக கூறுகிறேன், எப்படி இங்கு வந்தாயோ அதே போல் திரும்பி போய்விடு. ஜெய சிவசங்கரா. ஜெய் சிவசங்கரா. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சர்வசக்திமான் பகவான் மொகாசுரனிடமே ஆரம்பித்து விட்டாயா? உன்னை நீயே வீணாக வதைத்துக் கொள்கிற பிருகுபுத்திரா. ஓம் நம உயிரோடு இருக்க விரும்பினால் ஓம் சிவ ஆராதனை உடனே நிறுத்தும் மூர்க்கா. ஓம் நம சிவாய். இப்படி எத்தனை காலம் தப்பித்துக் கொள்வாய் சுக்ராச்சாரியாரே? பார்த்துக் கொண்டே இரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ பகவான் மொகாசுரனுக்கு ஜெய் ஜெய் கூறத்தான் போகிறாய். ஓம் நம சிவாய். கேள். சர்வசக்திமான் பகவான் மொகாசுராய் எழுந்தருளுங்கள். 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 சர்வசக்திமான் பகவான் மொகாசுரன், உன் ஆராதனை கண்டு மிகவும் மகிழ்ந்து விட்டேன். உன் ஆராதனையின் குரல் எனக்கு பாதாளம் வரை கேட்டுவிட்டது. உன் குரலுக்கு பதில் கொடுப்பதற்காகவே இன்று நான் அசுர இனத்தின் எதிரியான பிருகுபுத்திர சுக்ராச்சாரியாரை கூட உயிரோடு விட்டு வந்து விட்டேன்.
உனக்கு என் திவ்ய சொரூபத்தை தரிசனம் செய்ததும் மகிழ்ச்சி கிட்டவில்லையா சசிபிரபா? உன்னுடைய சரீரம் பயத்தில் ஏன் நடுங்குகிறது? நீ ஆராதிப்பவரின் தரிசனம் கிடைத்ததும் நீ மகிழ்ச்சி அல்லவா அடைய வேண்டும்? சந்தோஷத்தோடு ஜெய ஜெய கூற வேண்டும். என்னை உண்மையில் மகிழ்விக்க விரும்பினால் என்னோடு சேர்ந்து அட்டகாசமாக சிரி. சாதாரண பெண்களைப் போல நீ இப்படி அழுது கொண்டே இருந்தால் உனக்கு சர்வசக்திமான் பகவான் மொகாசுரனின் உங்களுக்கு நல்வரவேற்பு. மகாராஜா, பட்டத்திராணி கீர்த்தியை வரவேற்பதற்காக குடிமக்கள் கூடிவிட்டார்கள் மகாராஜா. நானும் அரண்மனைக்கு வெளியே வந்து மக்களை சந்திக்க விரும்புகிறேன். உண்மை என்ன தெரியுமா? மக்களை வெளியே வந்து சந்திக்க என் மனதில் தைரியம் இல்லை. கீர்த்திக்கு நான் மிகுந்த துன்பத்தை கொடுத்து விட்டேன். என் மக்கள்தான் என்னை மன்னிக்க வேண்டும். சேனாதிபதி அவர்களே, ஆணையிடுங்கள் மகாராஜா. நான் விரும்பியதற்காக பட்டத்து ராணியை அழைத்து வந்து விட்டீர்கள். அறியாமல் தவறு செய்து விட்டேன். அதற்காக நானே குடிமக்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மகாராஜா. தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லையே. நீ உயர்ந்தவள் கீர்த்தி. நீ பேசுவது உன் பெருந்தன்மையை காட்டுகிறது. இருந்தும் நான் செய்த தவறால் மிகவும் கஷ்டப்பட்டாய். நான் செய்தது தவறுதான். எனக்கு தெரியும் பட்டத்து ராணி, நீ நிச்சயம் என்னை மன்னித்து விடுவாய். ஏன் அப்படி கூறுகிறீர்கள் சுவாமி? தங்களால் தானே எனக்கு இந்த சௌபாகியமும் மரியாதையும் கிடைத்திருக்கிறது. தங்களுக்காக தானே நான் ஸ்ரீ கணேசரை ஆராதித்துக் கொண்டிருந்தேன். ஸ்ரீ கணேசரின் கருணையா என் முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டது. என் ஆராதனையில் மகிழ்ந்த ஸ்ரீ கணேசர் மனம் உவந்து எனக்கு இந்த அதிகாரத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறார். சுவாமி, பேலா எனது பணிப்பெண் மட்டுமல்ல, தோழியாகிவிட்டாள். இத்தனை சங்கட காலத்திலும் கணேசரை ஆராதனை செய்யும் பொழுதும் என்னுடனேயே இருந்தாள். உண்மையில் பேலா என்னுடன் இல்லை என்றால் இந்த நிலைமையில் நான் இங்கு திரும்பி வந்திருக்கவே மாட்டேன். உனக்கு மிக்க நன்றி. சங்கட சமயத்தில் நீ பட்டத்து ராணியோடு இருந்ததனால் நான் என் ராஜ்யத்தின் பணிப்பெண் தலைமை பதவியை தருகிறேன். வேண்டாம் 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 மகாராஜா. நான் ஒரு பணிப்பெண் மட்டும்தானே. என் கடமையைத்தானே நான் செய்திருக்கிறேன் மகாராஜா. நான் உன்னை அப்படி எண்ணவில்லையே பேலா. நீ என்னுடைய உண்மையான தோழி என்றால் இந்த அரண்மனையிலேயே இருந்து என்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். மகாராஜாவிற்கும் அதுதான் விருப்பம். மகாராஜாவுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இருவரும் என்றும் நன்றாக இருக்க வேண்டும். மகாராஜாவுக்கு ஜெய்.
நான் தான் சர்வசக்திமான் மொகாசூர், சராசரத்தை காக்க வரும் பகவான் மொகாசூர். இனி 3 உலகத்திலும் என் அதிகாரம் தான் நிலைக்கும். மும்மூர்த்திகளும் மகா கணேசரும் என்னை ஆராதிப்பதை பற்றி நினைப்பார்கள். மூர்க்கர்களே, நில்லுங்கள். பூலோகவாசிகளே, சர்வசக்திமான் மொகாசூர் இருக்கும் பொழுது நீங்கள் என்னை வணங்குவதை விட்டுவிட்டு எங்கு ஓடுகிறீர்கள்? நீங்கள் உயிரோடு இருக்க விரும்பினால் எனக்கு ஜெய் ஜெய் கூறிவிட்டு உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நீ யார் துஷ்டா? சர்வசக்திமான் பகவான் மோகாசுரன் முன் வந்து மகா கணேசருக்கு ஜெய் ஜெய் கூறுகிறாய். ஏன் உனக்கு உன் உயிரின் மீது பயம் இல்லையா? பக்த அரசன் தயாசுரன் இந்த துஷ்ட பயங்கர அசுரனிடம் முன்பே ஏதோ எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி பக்த அரசை தயாசுரா, தங்களுக்கு மிக்க நன்றி. உன் மரணத்தை தேடி பகவான் மோகாசுரனிடம் வந்து விட்டாயா? நீ உயிரோடு செல்ல போவதில்லை துஷ்டா. நான் யாரையும் ஆராதனை செய்ய மாட்டேன். அண்ட சராசரமும் மும்மூர்த்திகளும் உன்னுடைய மகா கணேசனும் கூட என்னை ஆராதிக்க வேண்டும், என் அடிமையாக இருக்க வேண்டும். நான் தான் சர்வ சக்திமான் பகவான் மோகாசுரன். துஷ்டா, என் கரத்தால் மரணம் அடைய வேண்டாம் என்றால் இப்போதே என்னை ஆராதிக்க ஆரம்பி. ஜெய் ஜெய் கூறிவிடு. நீதான் பாவம் செய்கிறாய் துஷ்டா. சர்வசக்திமான் பகவான் மோகாசுரனை அவமதிக்கிறாய். இந்த பாவத்திற்கு தண்டனை உன் மரணம். இப்போதே நாம் இந்த நெருப்பை கற்கும் பயங்கர அசுரனை அழிக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் இவன் சராசரத்தையே அழித்து நாசமாக்கி விடுவான். தாங்கள் சீக்கிரம் நீரை பாய்ச்சி பூமியில் எரியும் நெருப்பை அணையுங்கள்.
ஓம் நம ஓம் நம சிவாய். எனது பக்தையின் குரல் கேட்டு அன்று உங்களுக்கு உயிர்தானம் அளித்து சென்று விட்டேன் பிருகுபுத்ரா. ஓம் நம சிவாய். இப்போதும் நான் உங்களை எச்சரிக்கிறேன். தாங்கள் சிவனை ஆராதிக்காமல் என்னை ஆராதிக்க வேண்டும். இல்லை என்றால் என் மாயாவி சக்தியின் மூலம் இந்த நெருப்பு அகன்றுவிடும், உங்களை பஸ்பமாக்கிவிடும். ஓம் நம சிவாய். துஷ்ட புத்தி சுக்ராச்சாரியாரே, நம சிவாய். சிவ ஆராதனை பிரமை. நீ இப்போது வாழ்வது இந்த மோகாசுரனால். அதனால் நான் இப்போது உன்னை கொல்லப் போகிறேன். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவா. சர்வசக்திமான் அனல் வாய்ந்த பகவான் மோகாசுரன் அனலால் ஒருபோதும் பஸ்பமாக மாட்டான், அழிய மாட்டான். பிருகுபுத்திர சுக்ராச்சாரியாவுக்கு உதவி செய்பவர்களே, சமயம் வரும்போது அவசியம் நான் உங்களை தண்டிப்பேன். எச்சரிக்கிறேன். தங்களுக்கு நன்றி மகாதேவா, தங்களுக்கு நன்றி. தாங்கள் என் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள். யார் ஒருவருக்குள் பக்தி இருக்கிறதோ அவர்கள் உயிர் சாதாரணமானதல்ல, அசாதாரணமானது. பக்தரை காப்பாற்ற வேண்டியது பகவானின் முதலாய கடமை அல்லவா? எம்பெருமானே, எம்பெருமானே, நான் இதுவரை இப்படி ஒரு அக்னிமயமான உக்கிரமான அசுரனை பார்த்ததே இல்லை. அவன் தன்னை சர்வசக்திமான் பகவான் என்கிறான். அவனைத்தான் ஆராதிக்க வேண்டும் என்கிறான். அது மட்டுமல்ல எம்பெருமானே, அந்த துஷ்டன் என்னை அசுர இனத்தின் குருவாக ஏற்க மாட்டானாம். அதை ஏற்காததால் தானே தாங்கள் இங்கு வந்தீர்கள் அசுரகுரு. தாங்கள் அசுர இனத்தின் நன்மையை கருதுபவர், அதன் குரு. அதில் எனக்கோ சராசரத்திற்கோ சந்தேகமில்லை. சுவாமி, அந்த அசுர இனமே என்னை வெறுக்க ஆரம்பிக்கிறது. தாங்களே கூறுங்கள் சிவசங்கரா, அவனை எப்படியாவது தண்டியுங்கள். அவன் மூர்க்கத்தனத்திற்கு தண்டனை கிடைக்கும் அசுரகுரு. சராசரத்தில் யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். நான் அவனை தண்டித்து பாதாளம் செல்லும்படி அனுப்பிவிட்டேன். அப்படியென்றால் அந்த துஷ்டன் இந்த அகிலத்தை ஆழ்வதற்காக பாதாளத்தை விட்டு வரவில்லையா மகாதேவா? நான் அப்படி கூறவில்லையே சுக்கராச்சாரியாரே. அவர்கள் சராசரத்திற்கு விரோதமாகவே படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் தத்துவமே அமைதியாக இருப்பது அல்ல. அவர்கள் தத்துவம் இப்படிதான் தலைவிரித்து ஆடும். எப்பொழுது அக்னி சரீரத்தோடு அவன் வெளிவந்தானோ சராசரத்தை பஸ்மமாக்கும் காரியத்தை அவன் செய்வான். சர்வசக்திமானே, துஷ்ட மோகாசுரனை நிரந்தரமாக அழிப்பதற்கு ஏதாவது ஒரு உபாயத்தை தாங்கள் தான் செய்ய வேண்டும். விஸ்வநாதா, தங்கள் விஸ்வரூபத்தால் அந்த துஷ்டனின் துஷ்டத்தனத்தை தங்களால் பஸ்மமாக்க முடியாதா என்ன? தங்கள் கேள்விக்கு பதில் கூறுவதற்கு முன் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க எண்ணுகிறேன். தாங்கள் தங்கள் புத்தியையும் விவேகத்தையும் வைத்து என் கேள்விக்கு பதில் கூறுவீர்களா? அவசியம் எம்பெருமானே, அவசியம். இப்பொழுது கூறுங்கள், சராசரத்தை பற்றி எவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? தாங்கள் உண்மையான இதயத்தோடு இந்த மொகாசூரனின் தீய செயல்களை வெறுக்கிறீர்களா என்ன? இது என்ன கேள்வி எம்பெருமானே? இந்த கேள்வியை சராசரத்திற்கு பதிலாக நான் தங்களிடம் கேட்கிறேன் சுக்கராச்சாரியாரே. சராசரத்தின் மீது எனக்கு இருக்கும் பற்றில் சந்தேகமா எம்பெருமானே? என் கேள்விக்கு இது பதிலல்ல சுக்கராச்சாரியாரே. மகாதேவா, தன்னுடைய உண்மையான மனதை மங்கள ரூபமான பகவான் சிவனிடம் யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு மங்களமே உண்டாகும். நான் உண்மையான மனதோடு சராசரத்தை அழிக்க வந்திருக்கும் துஷ்டன் முகாசூரன் அழிவதற்காக பிரார்த்தனை செய்கிறேன். நான் அதற்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
தாங்கள் என் சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள். அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, மகாசூரன் நிரந்தரமாக அழிய வேண்டும் என்றால் ஒரே ஒரு உபாயம், ஸ்ரீ மகா கணேசரை ஆராதிப்பது. தாங்கள் ஆசிரமம் சென்று உடனே ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையை ஆரம்பியுங்கள். அப்படியே ஆகட்டும் மகாதேவா. என்ன என்னை நோக்குகிறாய் பட்டத்து ராணி? தங்கள் கண்களில் என் மீது இருக்கும் அன்பு தெரிகிறது சுவாமி. தாங்கள் சசி பிரபாவை அழைத்து வந்தவுடன் என் மனதில் இருக்கும் அன்பு கடலில் சூறாவளியே வந்தது போல் இருந்தது. அப்பொழுது நான் பயந்தே விட்டேன், இனி உங்கள் அன்பு கிடைக்காமல் போய்விடுமே என்று. ஆனால் நான் ஆராதிக்கும் ஸ்ரீ மங்களமூர்த்தியின் கருணையினால் எனக்கு அனைத்தும் கிடைத்து விட்டது. இதை நான் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. அன்பே, அந்த சம்பவத்தை மறந்துவிடு. என்னை பொறுத்தவரை சசிபிரபா என்ற பெயரை கனவில் கூட நினைக்க விரும்பவில்லை. ஒன்று கேட்கட்டுமா சுவாமி? கேள். இன்று இரவு முழுவதும் உன் பேச்சை கேட்க நான் காத்திருக்கிறேன். தாங்கள் இப்பொழுது மகாராணி சசிபிரபாவை வெறுத்து விட்டீர்களா? நான் வரும்போது அவர்கள் இங்கு இல்லையே. அவை அனைத்தையும் கெட்ட கனவாக நினைத்து மறந்து விட்டேன். உனக்கு அதை மறக்க முடியவில்லையா? மன்னித்து விடுங்கள் மகாராஜா. கூறுவதனால் மட்டும் வாழ்க்கையின் சம்பந்தம் முடித்து விடாத. சசிபிரபா உங்களது மனைவி. என்னைப் போலவே புனிதமான அக்னியை சாட்சியாக வைத்து தாங்கள் அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டீர்கள். என்னை எப்படி அரண்மனையிலிருந்து அனுப்பி திரும்பி ஏற்றுக்கொண்டீர்களோ அதைப்போல் சசிபிரபாவையும் அனுப்பியிருந்தால் அவளையும் மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்களே. உண்மையில் நீ மிக உயர்ந்தவள் தேவி. உன் உயர்வை பற்றி தெரியாமல் நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன். மகாராஜா, நான் தங்களிடம் மகாராணியை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உன்னை தேடி வந்த சேனை வீரர்கள் இருண்ட குகையில் சசிபிரபாவை பார்த்துள்ளார்கள். இருண்ட குகைக்குள்ளா? என்ன செய்கிறார்கள் அங்கு? உன்னை அழிப்பதற்காக குகையில் அமர்ந்து மந்திர தந்திரங்கள் செய்கிறாள். அவள் உருவமே வண்ணம் மாறிவிட்டதாக சொல்கிறார்கள். மீண்டும் சேனை வீரர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அவள் அங்கு இல்லையாம். அவள் அந்த பாதாள குகைக்குள் எங்காவது தான் ஆராதனை செய்து கொண்டிருப்பாள். இருந்த மகாராஜா? இல்லை மகாராணி, இல்லை. அந்த சசிபிரபாவை பற்றி நான் பேசவே விரும்பவில்லை. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இனி எனக்கு எல்லாமே நீ அனுமதி இல்லாமல் உள்ளே வந்து அரண்மனையின் மரியாதையை குறைத்து விட்டாய் சசிபிரபா. உனக்கு இந்த அரண்மனையில் இருக்க எந்த அதிகாரமும் இல்லை. உன் கருத்த மேனியை பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை. சென்று விடு இங்கிருந்து. யாரங்கே? இவளை இழுத்து செல்லுங்கள். இவளை இழுத்துச் சென்று சிறையில் அடையுங்கள். எந்த காரணம் கொண்டும் வெளியே வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இழுத்து செல்லுங்கள். பயப்படாது. சசிபிரபாவை பற்றி மறந்துவிடு. கஜனனா,
மகனே கஜானனா, கண்ணை திற கஜானனா, உன் தியானத்தை கைவிடு. வணங்குகிறேன் தாயே. தங்களுக்கு ஏன் கஷ்டம் தாயே? எப்பொழுது நீயும் உன் தந்தையைப் போல் தியானம் செய்ய ஆரம்பித்தாயோ அப்பொழுது முதல் எனக்கு கஷ்டங்கள் ஆரம்பித்து விட்டது கஜானனா. என் தியானத்தில் தங்களுக்கு என்ன கஷ்டம் தாயே? நந்தி, பிரிங்கி மற்றும் சிவகணங்கள் உன்னை தியானத்தில் பார்த்தவுடன் பயந்து போய் இங்கிருந்து ஓடி விடுகிறார்கள். ஏன் அப்படி? அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் கூறினார்கள், ஒருமுறை அவர்கள் உன் தியானத்தை கலைத்ததும் நீ அவர்களை தண்டித்தாயாமே, உன் துதிக்கை அவர்களை தூக்கி எறிந்து விட்டதாம். மங்களமூர்த்தி, உன் உணவை வைத்துக் கொண்டு நீண்ட காலம் காத்திருக்கிறேன். என் கரங்களால் செய்த இந்த மோதகத்தை சாப்பிடுவதற்கு நீ இப்பொழுதாவது உன் தியானத்தை கைவிட்டு விடு. உனக்கு பசிக்கிறதல்லவா? மன்னியுங்கள் தாயே, இப்பொழுது நான் உணவருந்த போவதில்லை. உண்மையிலேயே எனக்கு இப்பொழுது பசிக்கவே இல்லை. உனக்கு என்ன ஆயிற்று கஜானனா? முன்பை போல் மோதகத்தின் மீது உனக்கு பிரியமே இல்லையே? ஏன்? பசி இல்லை என்றால் கூட என் கரங்களால் செய்த மோதகத்தை கண்டதும் நீ தயங்காமல் ஓடி வந்து விடுவாயே கஜானனா. நான் என்ன செய்வது தாயே? என் நிலை அப்படி. இல்லை என்றால் தங்கள் ஆணையை மீறி நடக்கும் தவறை நான் செய்ய மாட்டேனே. சிறிது காலம் வரை என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. பிறகு எத்தனை மோதகம் செய்கிறீர்களோ அத்தனையும் நானே உண்பேன். இதே வார்த்தைதான் உன் தந்தையும் கூறினார். அப்பொழுது தந்தையின் பேச்சை தாங்கள் கேளுங்கள். இப்பொழுது என்னை மன்னித்து விடுங்கள். தாயை நிராசையுடன் அனுப்புவது நல்லதல்ல கௌரி புத்ரா. நான் இப்பொழுது காத்திருக்கிறேன். உன்னுடைய ஆணை இல்லாமல் என்னால் வெளிவர முடியாது. இல்லை என்றால் தாய் நிராசையோடு திரும்பி இருக்க மாட்டார்கள். என்னுடைய ஆணை ஸ்ரீ மகா கணேசரின் கையில் தானே இருக்கிறது. நான் அவரிடம் பிரார்த்தனை செய்கிறேன். நீ இங்கு சீக்கிரம் வந்துவிட்டாய் என்றால் தாயின் நிராசையும் என்னுடைய தனிமையும் போய்விடும். நானும் உன்னுடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேஷா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேஷா. நீ ஆராதிப்பவரின் தரிசனம் கிடைத்ததும் நீ மகிழ்ச்சி அல்லவா அடைய வேண்டும்? சந்தோஷத்தோடு ஜெய ஜெய கூற வேண்டும். என்னை உண்மையில் மகிழ்விக்க விரும்பினால் என்னோடு சேர்ந்து அட்டகாசமாக சிரி. சாதாரண பெண்களைப் போல நீ இப்படி அழுது கொண்டே இருந்தால் உனக்கு சர்வசக்திமான் பகவான் மொகாசுரனின் வரம் வேண்டுமா வேண்டாமா? இல்லை என்றால் நீ பஸ்மமாகி விடுவாய். இல்லை என்றால் சர்வசக்திமான் பகவான் மொகாசுரனிடம் வரம் பெற என்ன அதிகாரம்?
दुख हरता ये है सुखदाता। श्री गणेश 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 नमः शिवाय।